வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனைவரினதும் உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்ட சுபிட்சமான தேசத்தை உருவாக்க ஒன்றிணைவோம். நோன்பு பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி அழைப்பு. பொறுப்புக்கூறலின்றி தீர்வை எட்ட முடியாது. நாடாளுமன்றத்தில் சாணக்கியன் இடித்துரை. சவால்களை வெல்வார் அனுர. முன்னாள் அமைச்சர் மனுஷ நம்பிக்கை. வலுசக்தி சவால்களுக்கு மத்தியில் அரசு சேவையை தடையின்றி முன்னெடுக்க விசேட குழு தீர்மானம். பிரதமர் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் முதலாவது கூட்டம். கலைப்பீட பீடாதிபதியாக பேராசிரியர் பிரதீப ராஜா. சமய சுதந்திரம் பெயரில் திணிப்பது ஒரு வகையில் தீவிரவாத செயற்பாடு, எச்சரிக்கிறார் அருட்தந்தை சக்திவேல். QR பெறுவதில் புதிய அம்சம் அறிமுகம். உலக சந்தை நிலவரங்களுக்கு அமைவாக எரிபொருள் விலை தீர்மானிக்கப்படும். அமைச்சர் நலிந்த ஜெயதிச தகவல். இடமாற்றம் பெறும் மருத்துவர்களின் பிள்ளைகளுக்கான பாடசாலை அனுமதி. பிரதமர் ஹரணி தலைமையில் விசேட தீர்வு. உலகளாவிய நெருக்கடிகள் தொடர்பில் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் அவதானம். சட்டம் சில புலனாய்வாளர்களின் அபிலாஷைகளுக்கு இரையாகிறது. முன்னாள் MP சஞ்சீவ எதிரிமான குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி தலைவருக்கு அவருடைய கட்சிக்கு என்ன நடக்கிறது என்பதுதான் புரியவில்லை. அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். அனைவரதும் உரிமைகளும் சுதந்திரமும் உறுதிப்படுத்தப்பட்ட அமைதி மற்றும் சுபீட்சம் நிறைந்த தேசம் ஒன்றை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கை வாழ் மற்றும் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம் சகோதரர்களுக்கு அவர் விடுத்துள்ள புனித ஈதுல் பித்ர் நோன்பு பெருநாள் வாழ்த்துச் செய்தியிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: இஸ்லாமிய நாட்காட்டியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்தர்ப்பமாக ஈதுல் பித்ர் பெருநாள் காணப்படுகிறது. இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு உலக ஆசைகளிலிருந்து விடுபட்டு அர்ப்பணிப்பு மற்றும் எளிமையான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் அவசியத்தை பிரதிபலிக்கிறது. மற்றவர்களின் பசி மற்றும் அதன் வலியை தனது சொந்த அனுபவமாக உணர்ந்து சகோதரத்துவ உணர்வுடன் பிறரை அரவணைக்கும் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதே ரமலானின் உன்னதமான நோக்கமாகும். அமைதி, சமத்துவம் மற்றும் சகவாழ்வு போன்ற விழுமியங்களால் இக்காலப்பகுதியில் மனித பண்புகள் செதுக்கப்படுகின்றன. ஏனைய சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொண்டது போலவே தற்போதைய சவால்களையும் முறையாக முகாமைத்துவம் செய்து நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் சரிவுகளின்றி முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு அரசு என்ற ரீதியில் நாம் உறுதியாக லட்சியத்துடன் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறோம். பேதங்களை மறந்து நாட்டின் முன்னேற்றத்துக்கான இந்த வேலை திட்டத்துடன் கைகோர்த்து அதற்கு தேவையான பலமான ஒத்துழைப்பை வழங்குமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். முஸ்லிம் சகோதரர்களுக்கு அமைதி மற்றும் நல்லிணக்கம் நிறைந்த இனிய ஈதுல் பித்ர் பெருநாளாக இது அமைய எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றுள்ளது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள நிலையில் ஈரானின் எரிவாயு வயல்கள் மீதான அடுத்த கட்ட தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வேண்டுகோளுக்கு இணங்கவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நெதன்யாகு குறிப்பிட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதேவேளை டிரம்பை ஈரானுடனான போருக்குள் தாம் எழுப்பதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளையும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இப்போது நிராகரித்துள்ளார். இதேவேளை ஐக்கிய அரபு ராச்சியம், குவைத், சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் கடந்த சில மணித்தியாலங்களில் ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூர்தி மூலம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இத்தாக்குதல்களுக்கு ஈரானே காரணம் என ஐக்கிய அரபு ராச்சியமும் பஹ்ரைனும் குற்றம் சுமத்தியுள்ளன. கடந்த February 28 போர் ஆரம்பித்தது முதல் ஈரானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3186 உயர்ந்துள்ளதாக மனித உரிமைகள் அமைப்பான ஹரானா தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாது கட்டாரின் ராஸ் லபான் எரிசக்தி முனையம் மீதான தாக்குதலை தொடர்ந்து பிரித்தானியா மீண்டும் ஐரோப்பாவில் எரிவாயு விலைகள் சடதியாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கணக்குகள் தவறாகிவிட்டன என ஈரானின் புதிய உச்சத்தலைவர் அயதுல்லா முஜ்தபா ஹமேனி தெரிவித்துள்ளார். தற்போதைய போர்ச்சூழல் குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் முக்கிய தலைவர்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகளை கொள்வதன் மூலம் ஈரானிய மக்களை பயமுறுத்தி அரசாங்கத்தை கவிழ்த்து விடலாம் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் கனவு கண்டன. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தவறான கணக்கீடு என்று அவர் விமர்சித்துள்ளார்.
ஈரானிய மக்களிடையே மதம், கலாச்சாரம் மற்றும் அரசியல் ரீதியாக பல வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த தாக்குதல்கள் அவர்களுக்குள் ஒரு விசித்திரமான ஒற்றுமையை உருவாக்கியுள்ளதாக உச்ச தலைவர் கூறியுள்ளார். பாரசீக புத்தாண்டை முன்னிட்டு அவர் வழங்கிய செய்தியில் இந்த ஆண்டை தேசிய ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பின் கீழ் எதிர்ப்பு பொருளாதாரத்துக்கான ஆண்டாக அவர் அறிவித்துள்ளார். 2026 பிப்ரவரி 28 அன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முன்னைய உச்ச தலைவர் அலி ஹமேனி கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து மார்ச் 8 அன்று அவரது மகன் முஜ்தபா ஹமேனி புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து ஈரானில் 3000க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமைகள் ஆர்வலர்களின் செய்தி நிலையம் இந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பிப்ரவரி 28 போர் ஆரம்பமானது முதல் இதுவரையில் ஈரானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3186 அதிகரித்துள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 1394 பேர் பொதுமக்கள் என்றும் அவர்களில் குறைந்தது 210 சிறுவர்களும் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1153 பேர் இராணுவத்தினர் என்றும் ஏனைய 639 பேரின் மரணங்கள் இவ்வகையைச் சேர்ந்தவை என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. ஈரானுக்கு எதிரான தற்போதைய போரின் போது இஸ்ரேலுக்கு சொந்தமான 20 வரையான ஆளில்லா போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன என இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானிய பரப்பில் ஈடுபட்டிருந்த போதே இவை சுட்டு வீழ்த்தப்பட்டன என அல் ஜசீரா செய்திகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இந்த அளவிலான ஆளில்லா விமான இழப்புகள் தமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவை என இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிட்டுள்ளதாக டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேலின் போர் வானூர்திகள் எதுவும் இதுவரை வீழ்த்தப்படவில்லை என்றும் இருப்பினும் தமது விமானிகள் தொடர்ந்து விமான எதிர்ப்பு ஏவுகணை அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருவதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய விமானி ஒருவர் ஏவுகணை தாக்குதலுக்கு மிக நெருக்கமாக சென்று நூலிலையில் தப்பியுள்ளார் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டம் என்பது ஆசைகளினால் பாதிக்கப்படாத தூய பகுத்தறிவு என வரையறுக்கப்பட்டாலும் இலங்கையில் தற்போது அது சில புலனாய்வாளர்களின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் பிடிக்குள் சிக்கியுள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்தார். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். விசாரணை அதிகாரிகள் தங்களது அரசியல் அல்லது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களை முன்னெடுப்பதற்காக சட்டத்தை தவறாக பயன்படுத்துகின்றனர் எனவும் அவர் தெரிவித்தார். இதன்போது கபில சந்திரசேன என்பவரால் வழங்கப்பட்ட தகவல்கள் அடங்கிய சத்திய கடதாசி ஒன்றினை அவர் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தினார். அந்த சத்திய கடதாசியில் விசாரணை அதிகாரி ஒருவர் அச்சுறுத்தும் தொனியில் தன்னிடம் பேசினார் என கபில சந்திரசேன குறிப்பிட்டுள்ளார். இது உனது கடைசி வாய்ப்பு. இதற்கு முன்னர் ஒருவருக்கு 2 வாய்ப்புகள் வழங்கினேன். அவர் அதனை பயன்படுத்தாமல் தற்கொலை செய்து கொண்டார். நீயும் அவ்வாறு ஆக விரும்பவில்லை என்றால் மஹிந்த மற்றும் நாமலின் பெயர்களை கூறு என அந்த அதிகாரி தன்னை மிரட்டினார் என்று அவர் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தல்களுக்கு பணிந்து வாக்குமூலம் அளிப்பதா அல்லது தற்கொலை செய்து கொள்வதா என்ற 2 தெரிவுகளை விசாரணை அதிகாரிகளின் சாட்சிகளுக்கு வழங்குகின்றனர் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. இதனை ஒரு அரசியல் கட்சியின் நோக்கமாக மட்டும் பார்க்காமல் சமூக நீதிக்கான ஒரு போராட்டமாக அனைவரும் கருத வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். என்று மற்றவர்கள் நடக்கும் இந்த அநீதி நாளை சாதாரண மக்களுக்கும் ஏற்படலாம் என்பதால் சட்டத்தின் ஆட்சியையும் நீதியையும் நிலைநாட்ட இத்தகைய முறைகேடுகளுக்கு எதிராக குரல் எழுப்புவது அவசியம் என சஞ்சீவ் எதிரிமான மேலும் தெரிவித்தார். உலகத்தில் நடப்பவையெல்லாம் புரியும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு அவருடைய கட்சிக்கு என்ன நடக்கிறது என்பதுதான் புரியவில்லை என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உலகத்தில் நடப்பவையெல்லாம் புரியும் எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு அவருடைய கட்சிக்கு என்ன நடக்கிறது என்பதுதான் புரியவில்லை. கட்சிக்குள் உட்பூசல்கள் மற்றும் குழுக்கள் உருவாவது உங்களுக்கு புரியவில்லை. ரணில் விக்ரமசிங்க உங்களுக்கு செய்ய போகும் காரியம் உங்களுக்கு புரியவில்லை. தற்போது பின்னப்படும் வலைகள் உங்களுக்கு புரியவில்லை. உண்மையை சொல்லும் போது வலிக்கிறது அல்லவா? அதுதான் உண்மை. உலகத்தை புரிந்து கொண்டு தனக்கு நடப்பதை புரிந்து கொள்ளாத ஒரு துரதிருஷ்டவசமான எதிர்க்கட்சித் தலைவர் நமக்கு இருக்கிறார் என்பது கவலைக்குரியது. அடுத்ததாக இவர்கள் ஒரு விசித்திரமான கதையை சொல்கிறார்கள். இப்படி ஒரு போர் வரும் என்று கடந்த ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்தே உலகுக்கு தெரியும் என்றும் ஜூன் மாதத்திலிருந்தே தங்களுக்கு தெரியும் என்றும் ஆனால் தற்போதைய அரசாங்கம் அதற்கு தயாராகவில்லை என்றும் கூறுகின்றார்கள்.
இவ்வளவு நிபுணத்துவ அறிவுகளுக்கு இருந்திருந்தால் அதை அமெரிக்காவுக்கு அல்லது ஈரானுக்கு கொடுத்திருக்கலாமே. போர் வரப்போகிறது, தயாராங்கள் என்று சொல்லியிருக்கலாமே. இவ்வளவு அறிவுள்ள தலைவர்களிடம் நான் ஒன்று கேட்கின்றேன். தேர்தல் காலத்தில் உங்கள் கட்சிக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? உங்கள் கட்சிக்குள்ளே இருந்த அந்த நெருக்கடி உங்களுக்கு தெரியவில்லையா என்றார். உருவாகி வரும் உலகளாவிய நெருக்கடி நிலைமையினால் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அதற்கு முகம் கொடுக்கும் விதத்தில் முன்னெடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து அரசாங்க நிதி பற்றிய குழு அரசாங்க அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளது. அரசாங்க நிதி பற்றிய குழு அதன் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தலைமையில் கடந்த 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் கூடிய போது இது பற்றி கலந்துரையாடப்பட்டது. இக்கூட்டத்தில் பிரதி அமைச்சர்களான சதுரங்கா பேசிங்க, கௌசல்யா ஆரியரத்ன, நிஷாந்த் ஜெயவீர, நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரவி கருணநாயக்க, ஹர்ஷன ராஜகருணா, அஜித் அகலகுட, சட்டத்தரணி சித்ரால் பெர்னாண்டோ, விஜயஸ்ரீ பஸ்நாயக்க, நிமல் பலிஹேன, திலின சமரகோன், சட்டத்தரணி லக்மாலி ஹேமச்சந்தர் மற்றும் சம்பிகை ஹெட்டியாராட்சி ஆகியோரும் குழுவின் தலைவருடைய அனுமதியுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார ஆகியோரும் கலந்து கொண்டனர். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு ஆகியவற்றின் அதிகாரிகளும் அவற்றுடன் இணைந்த நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இலங்கை மத்திய வங்கியை பிரதித்துவப்படுத்தி கலந்து கொண்ட அதிகாரிகள் தற்பொழுது உருவாகி வரும் உலக நெருக்கடி நிலைமையினால் இலங்கையில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய துறைகள் குறித்தும் அத்துறைகளில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான திட்டங்கள் தொடர்பிலும் விளக்கம் அளித்தனர். அதே நேரம் அமைச்சுக்களை பிரதித்துவப்படுத்திய அதிகாரிகள் இக்கலந்துரையாடலில் தமது திட்டங்கள் மற்றும் தயார்படுத்தல்கள் குறித்தும் குழுவுக்கு தெளிவுபடுத்தினர். அரசு சேவையை முறையாக பேணுவதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை குழுவின் முதலாவது கூட்டம் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. மத்திய கிழக்கின் போர் சூழ்நிலை காரணமாக தற்போது எழுந்துள்ள சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் வலுசக்தியை முகாமைத்துவம் செய்து அரசு சேவையை தொடர்ச்சியாக பேணுவது தொடர்பாக இக்கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. அத்துடன் அரசின் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி தொடர்ந்து முன்னெடுப்பது தொடர்பாகவும் குழு கவனம் செலுத்தியதுடன் பொதுமக்களுக்கு அரசு சேவைகளை தடையின்றி தொடர்ச்சியாக வழங்குவதற்கும் அரசு ஊழியர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை தவிர்த்துக் கொள்வதற்கும் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் AHMH அபேரத்ன, ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, பிரதமரின் செயலாளர் பிரதீப் சாபுதந்திரி, ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி பிரபா சந்திரகீர்த்தி, பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் ஆலோசகர் எஸ் ஆலோக பண்டார, சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்க, போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் சிரேஷ்ட பேராசிரியர் கபில சி பெரேரா, வலிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் DA உதய ஹேமபால, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் DRWS தனபால, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகி மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJS ராஜகருணா ஆகியோர் உட்பட குழு உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் பீடாதிபதியாக பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நாளை முதல் தொடர்ந்து வரும் 3 வருடங்களுக்கு செயற்படும் வகையில் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா கலைப்பீட சபையினால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் பீடாதிபதி பேராசிரியர் சி ராகுராமின் பதவிக்காலம் கடந்த ஜனவரி மாதத்துடன் நிறைவடைந்த போதிலும் இலங்கை பல்கலைக்கழக சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் காரணமாக திருத்தச் சட்டம் செயற்பாட்டுக்கு வரும் வகையில் பல்கலைக்கழகங்களில் பீடாதிபதி தெரிவுகள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. 1978ஆம் ஆண்டின் 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் திருத்தம் 2022 கடந்த மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கலை பீடாதிபதி தெரிவுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு பீடாதிபதி தெரிவுக்கான வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்றது. நேற்றைய தெரிவின் போது கலை பீடச்சபை உறுப்பினர்கள் வாக்களித்தனர். பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா 27 மேலதிக வாக்குகளை பெற்று பீடாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். வாகன எரிபொருள் QR குறியீடுகளை பெறுவதில் உள்ள சிக்கல்களை நிவர்த்திப்பதற்காக புதிய அம்சம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட வாகனத்துக்கு எரிபொருள் QR குறியீட்டை பெற்றுக்கொள்ளும் போது பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட தொலைபேசி இலக்கம் பயன்பாட்டில் இல்லாதவர்கள் அதற்கான எரிபொருள் QR குறியீட்டை பெறுவதில் எதிர்கொள்ளும் சிரமங்களை தவிர்ப்பதற்காக இந்த புதிய அம்சம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது அல்லது தொலைபேசி இலக்கத்தை மாற்றும் போது வாடிக்கையாளர்கள்
ஏற்கனவே உள்ள பதிவை நீக்கிவிட்டு புதிய பதிவை மேற்கொள்வதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். இந்த நிலையில் இந்த புதிய QR முறைமையினூடாக தடைகள் நீக்கப்பட்டு QR குறியீட்டை பெறுவதை இலகுவாக்கியுள்ளது. வாகனம் ஏற்கனவே வேறு தொலைபேசி இலக்கத்தை பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் சரியான தகவல்களை உள்ளிடுவதனூடாக அந்த பதிவை ரத்து செய்து புதிய தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த நிலையில் இந்த நடைமுறையில் காணப்பட்ட பதிவை நீக்கி முன்னாள் பயனாளரால் அந்த வாகனத்துக்காக பெற்றிருந்த சிறப்புரிமைகளும் அணுகலும் நீக்கப்படும். நீண்ட காலமாக வேறு தரப்பினருக்கு சொந்தமாக அல்லது பயன்படுத்தப்படாத தொலைபேசி இலக்கங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான QR குறியீட்டை அந்தந்த வாகனங்களின் உரிமையாளர் தடையின்றி பெறுவதற்கு இந்த புதிய அம்சம் வழிவகுக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மூடியுள்ள ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்காக அமெரிக்கா நடத்தி வரும் வான்வெளி மற்றும் கடல்வெளி தாக்குதல்களுக்கு பிரித்தானியா தனது ராணுவ தளங்களை பயன்படுத்த அதிகாரப்பூர்வமாக அனுமதி வழங்கியுள்ளது. குறிப்பாக சைப்ரஸில் உள்ள அக்ரோதிரே வான்படை தளம் மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள டியாகோ கார்சியா தளம் ஆகியவை இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பிரித்தானியாவின் இந்த முடிவுக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு தளங்களை வழங்குவதன் மூலம் பிரித்தானியாவும் இந்த போரில் ஒரு நேரடி பங்காளியாக மாறிவிட்டதாக ஈரான் எச்சரித்துள்ளது. இதனால் பிரித்தானியாவின் சொத்துக்கள் மற்றும் தளங்கள் ஈரானின் இலக்குகளாக மாறக்கூடும் என்றும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேட்டோ நாடுகளை கோழைகள் என்று விமர்சித்த பின்னணியில் பிரித்தானியாவின் இந்த நகர்வு முக்கியத்துவம் பெறுகிறது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்ய அனைத்து நட்பு நாடுகளும் ராணுவ ரீதியாக உதவ வேண்டும் என்று ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். தடையற்ற மின்சாரத்தை வழங்குவதே அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம் எனவும் மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருள் விலைகள் உலக சந்தை நிலவரங்களுக்கு அமைவாகவே தீர்மானிக்கப்படும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் எவ்வித தடையுமின்றி மின்சாரத்தை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. மின்சார நுகர்வு மாதத்துக்கு மாதம் மாறுபடுகிறது. சில காரணங்களில் நுகர்வு அதிகரிக்கிறது. உலக சந்தையில் நிலக்கரி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. சாதாரண காலங்களில் கோரப்படும் டெண்டர் விலைகளை விட தற்போது அதிக விலைகளே காணப்படுகின்றன. இவ்வாறான சவாலான சூழலிலே நாம் எதிர்கால தீர்மானங்களை எடுக்க வேண்டியுள்ளது. எண்ணெய் விலை மற்றும் மின்சார கட்டணம் ஆகிய அனைத்தும் உலக சந்தையில் நிலக்கரி மற்றும் எரிபொருட்களின் விலைகளில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்தே தீர்மானிக்கப்படும். மேலும் நிலக்கரியின் தரம் தொடர்பான சில அறிக்கைகள் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. அவை குறித்து உரிய ஆய்வு முன்னெடுக்கப்படும் என்றார். சமய சுதந்திரம் என்ற பெயரில் எந்த ஒரு சமய நம்பிக்கையையும் பலவந்தமாகவோ அல்லது மறைமுகமாகவோ மற்ற சமயத்தவர்களிடம் திணிக்க முயல்வது தீவிரவாதமாகும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். அவர் நேற்று தாம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, சமய சுதந்திரம் எனும் போர்வையில் ஒரு சமய நம்பிக்கையை பலவந்தமாகவோ மறைமுகமாகவோ எந்த வடிவிலும் மாற்று சமயத்தவர்களிடையே திணிக்க முனைவது தீவிரவாதமாகும். அதற்கு உடந்தையாக இருப்பதையும் சமயங்களுக்கிடையில் சந்தேகத்தையும் நம்பிக்கை இனத்தையும் தோற்றுவிப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு எதிரான மாற்று செயல்பாடானது சமய அறம் சார்ந்ததாகவே இருக்க வேண்டுமே தவிர தீவிரம் சார்ந்து அமையக்கூடாது. அதற்கு எதிரான செயற்பாடு தாம் பற்று வைத்துள்ள சமயம் கூறும் அன்புக்கும் அறத்துக்கும் எதிரானது என்பதே உண்மை. வடக்கு கிழக்கு தமிழர்களின் தாயக கோட்பாடுடன் தேசியம் சார்ந்த அரசியல் போராட்டத்தை இனப்படுகொலை மூலம் அழிக்க பேரினவாதம் முயற்சித்த போதும் அது தோல்வி கண்ட நிலையில் அரசியல் கட்சிகளுக்கிடையில் சமூகம் பிளவுகளை தோற்றுவிக்க எம்மவர்களே பாவிப்பவர்கள் சமயங்களுக்கிடையிலும் மோதலை உருவாக்க திட்டம் தீட்டுவதை நாம் அறிவோம். இதற்கு இடமளிக்க வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து சமய கட்டமைப்புகளும் தமது சுயம் கருதிய எல்லைகளை கடந்து மாநில விடுதலை சார்ந்த அரசியல் நோக்கிய சமய கலந்துரையாடல்கள் தமிழர் தாயகத்தில் விரிவுபடுத்தல் வேண்டும். எமக்கிடையே பிளவினை உருவாக்க துடிக்கும் தீய சக்திகளை இவ்வாறான கலந்துரையாடல்கள் மூலமாக அடையாளம் கண்டு அதற்கு எதிராக கூட்டாக குரல் கொடுக்கவும் சமூக தலைமைகளையும் அரசியல் தலைமைகளையும் அரசியல் அறநெறியில் பயணிக்க துணை நின்று கௌரவமிக்க அரசியல் தீர்வை அடைய கூட்டாக செயல்படுவதற்கான உந்து சக்தியாகவும் அமைய முடியும் என்பதையும் வலியுறுத்த விரும்புகின்றோம் என்றுள்ளது. பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு இழப்பீடு மட்டும் போதாது, சமூக நலத்திட்டங்கள் மட்டும் போதாது. உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட்டு பொறுப்புக்கூறல் நடைமுறைப்படுத்தப்படாமல் இந்த பிரச்சினைக்கு நிலையான தீர்வு எட்ட முடியாது.
இவ்வாறு நேற்று நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார் இலங்கை தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர் ரா சாணக்கியன். எமது மக்களுக்கு இது அரசியல் விவாதம் மட்டுமல்ல, இது ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் ஆழ்ந்த வலி, நீண்டகால காத்திருப்பு மற்றும் நீதி தேடும் உறுதியான போராட்டமாகும் என்றும் சாணக்கியன் எம்பி தெரிவித்தார். நேற்று நாடாளுமன்றத்தில் கேள்வி பதில் நேரத்தில் அவர் எழுப்பிய கேள்விகள் இலங்கையினால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி, பொறுப்புக்கூறல் மற்றும் உண்மைகளை வெளிப்படுத்தல் ஆகிய அடிப்படை மற்றும் தவிர்க்க முடியாத விடயங்களை மையமாக கொண்டவையாகும். அந்த கேள்வி நேரத்தில் அவர் கூறியவை வருமாறு: இலங்கை பற்றிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 61வது அமர்வில் மையக்குழு அறிக்கை நம்பகமான பொறுப்புக்கூறல், வலுவான மற்றும் சுயாதீனமான நிறுவனங்கள் மற்றும் ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் அலுவலகத்துடன் பொருத்தமான மற்றும் அர்த்தமுள்ள ஒத்துழைப்பு ஆகியவை அவசியம் என்பதை தெளிவாக வலியுறுத்துகிறது. அதேவேளை உள்நாட்டு செயல்முறைகளின் மீது பாதிக்கப்பட்ட சமூகங்கள், குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் நம்பிக்கை இழந்து தொடர்ச்சியான சர்வதேச விசாரணை மற்றும் தலையீட்டை கோரி வருகின்றன என்பதும் மறுக்க முடியாத நிதர்சனங்களாகும். முன்னாள் அரசு, குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான காலகட்டத்திலும் கூட குறைந்தபட்சம் உண்மை, நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பேற்பு தொடர்பான உரையாடல்களை முன்னெடுத்திருந்தன. அரசியல் கைதிகள் தொடர்பாகவும் சில வரையறுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் தற்போதைய அரசு ஒருவரையும் விடுவிக்காததோடு அரசியல் கைதிகள் உள்ளனர் என்பதையே மறுக்கும் நிலைப்பாட்டில் இருப்பது தீவிர கவலைக்குரியது. நீங்கள் தனித்து நல்லாட்சி மற்றும் ஊழல் எதிர்ப்புக்கு மட்டும் மக்கள் ஆணை பெறவில்லை, பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியை நிலைநிறுத்தவும் சேர்த்துத்தான் மக்கள் ஆணை பெற்றுள்ளீர்கள். 2009ஆம் ஆண்டு ஆயுத மோதலின் இறுதி கட்டத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களின் சரியான மற்றும் புதுப்பிக்கப்பட்ட எண்ணிக்கை குறித்து அரசின் தற்போதைய நிலைப்பாடு என்ன? இன்னும் ஒருங்கிணைந்த, மையப்படுத்தப்பட்ட மற்றும் நம்பகமான தேசிய தரவுத்தளம் உருவாக்கப்படாதது ஏன்? அப்படி ஒன்று உருவாக்கப்படவில்லை என்பதை அரசு ஏற்றுக்கொள்கிறதா? பாதிக்கப்பட்டவர்களின் மக்களிடையே உள்ள அமைப்புகள் மீதான நம்பிக்கை குறைந்துள்ளது என்பது தெளிவான உண்மை. மேலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் இந்த அரசின் காலத்தில் எத்தகைய நடைமுறை மற்றும் கண்கூடும் முடிவுகளை எடுத்துள்ளது? பரிகாரங்களுக்கான அலுவலகம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன? ஆனால் இங்கு எழும் அடிப்படை மற்றும் தவிர்க்க முடியாத கேள்விகள் இதுதான். உண்மை மற்றும் நீதி இல்லாமல் தற்காலிக பரிகாரங்கள் உண்மையில் எமது மக்களுக்கு போதுமானவையா? இழப்பீடு மட்டும் போதாது. உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் இல்லாமல் இந்த பிரச்சினைக்கு நிலையான தீர்வு எட்ட முடியாது. இறுதியாக மீண்டும் ஒருமுறை வலியுறுத்த விரும்புகின்றேன். எமது மக்களுக்கு இது அரசியல் விவாதம் மட்டுமல்ல, இது ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வலி, நீண்டகால காத்திருப்பு மற்றும் நீதி தேடும் தார்மீக போராட்டமாகும். இந்த திட்டம் ஓராண்டுக்கு மேலாக தாமதமாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றார்.